ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ஸ்டிக்ஸ். தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதுன்னு ரீநீட் கொஷின் பேப்பர் லீக்டு இன் டெலிகிராம். இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் கேதர் பண்ண வரையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமான கண்டென்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மே 17லேருந்து மே 24 வரை எடுக்கக்கூடிய எல்லா கெமிஸ்ட்ரி கிளாஸஸுமே உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். மே 28லேருந்து மே 31 வரையும் எடுக்கக்கூடிய பயாலஜி டீகோடிங் சீசன்ஸ் வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டு நான் ஃபுல் கேரண்டி 540க்கு 500+ எடுக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுல் கிளாஸஸ் தெளிவாக பார்க்கணும். அதுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஓகேவா? 20 மார்க் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். 5 கெமிஸ்ட்ரியில், 5 ஃபிசிக்ஸில், 10 பயாலஜி மார்க் டெஸ்ட் சீரிஸ் யூடியூப்லேயே ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் என்னது? ரீநீட் கொஷின் பேப்பர் லீக்டு இன் டெலிகிராம். எக்கச்சக்கமான நார்த்து சைடு யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க போல். அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 இது எஸ்டர்டே வந்து எனக்கு 1 or 2 தான் வந்துருந்துச்சு. நான் அதை கண்டுக்கல. ஸோ நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் மார்னிங்ஸ் பார்க்கும்போது நிறையா மெசேஜ் வந்துருந்துச்சு. என்னான்னு பார்க்கும்போது ரீநீட் கொஷின் பேப்பர் லீக்டு இன் டெலிகிராம்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெலிகிராமில் ரீநீட் கொஷின் பேப்பர்லாம் லீக் ஆகலை. யாரும் அதை நம்பாதீங்க. அது வந்து ஒரு ஃபேக் மெசேஜ். தயவு செஞ்சு உங்களோட ரீநீட் ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்னும் அவங்க கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ண மீன்ஸ் என்னன்னா, ரெடிலாம் பண்ணியிருப்பாங்க, இன்னும் டைப் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மெசேஜை போட்டு விட்டோன்னே இது ரூமராக கிளம்பும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் டிப்ரெஷன்ஸ் ஏற்படும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவங்க குழம்புவாங்க, படித்தது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ நிறையா பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு ரீநீட் கொஷின் பேப்பர் இருக்கா, வேணுமா, கிடைக்குமா, அந்த ஒரு கிரிமினல் மைண்டுக்கு போவாங்க. ஸோ அது யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆகலை. உங்களோட எஃபோர்ட்டை நீங்கள் போடுங்க. ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆகலை. சப்போஸ் ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆகுது, இல்லை மே 3 நடந்த கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு சார், அது யாருனால லீக் ஆச்சு? என்டிஏல ஒர்க் பண்ணக்கூடிய கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் அண்டு பாட்னி ஸ்டாஃப்னால தான் அது லீக் ஆச்சு. அது அஃபிஷியலாக நியூஸில் வந்திருக்கும், நீங்கள் எல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போ ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நீ உன்னோட ஒர்க்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். June 21 உனக்கு எக்ஸாம், அதை மட்டும் தான் நீ பார்க்கணும். ரீநீட் கொஷின் பேப்பர் லீக் ஆச்சா, அது உனக்கு தேவை கிடையாது. எப்போ லீக் ஆச்சு, அது உனக்கு தேவை கிடையாது. உனக்கு தேவை டேட்டு சொல்லிட்டாங்க, June 21 மத்தியானம் 2 மணிலேருந்து 5:15 வரையும் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பேரண்ட்டுக்கும் சரி, இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சுன்னா நீ நெக்லெக்ட் பண்ணிடு. எதுக்காண்டினே இந்த மாதிரி தம்ப்நெயில் நீங்கள் போட்டிருக்கீங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா நிறையா பேர் ரீநீட்டுக்குள்ளே போயிட்டு ரீநீட்டு போயிடுச்சா, அதவே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதை உட்காந்து திங்க் பண்ணுறது ஒரு நாள். ஸோ ஃபுல் டைம் வேஸ்ட் ஆகும். இதில் உனக்கு மோட்டிவேட் தான் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து நெகட்டிவாக நான் எதுவுமே சொல்ல. June 21 எக்ஸாம் உனக்காண்டி இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இரு, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோனே கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் இது வரை பாருங்கள். கம்ப்ளீட்டட் லெசன்ஸ் ஹைட்ரோகார்பன், ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன்ஸ், ரிடாக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, பயோமாலிகல்ஸ், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங், ஆல்கஹால், ஃபினால்ஸ், ஈத்தர். இன்றைக்கி May 19 நடத்த வேண்டியது பெண்டிங்கில் இருக்குது, ஓகே? டோட்டலாக 9 லெசன்ஸ் 3 டேஸில் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கெடியூலு? நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல் பார்த்துக்கோ. 20 May 20 D&F பிளாக்கு, பி பிளாக்கு, கெமிக்கல் கைனட்டிக்ஸ். அதுக்கப்புறம் May 21 என்ன டீச் பண்ணுறோம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தெர்மோடைனமிக்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ். அடுத்து May 22 சொல்யூஷன்ஸ், ஜிஓசி, ஹாலோகென்ஸ் அண்ட் அரீன்ஸ். அப்போ நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? May 17 ஸ்டார்ட் பண்ணோம். May 22 நம்மளுக்கு ஃபுல் தியரி டாபிக்ஸ், ப்ராப்ளம்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே முடியுது. May 23 உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. 5 ரொம்ப ப்ரிடிக்டான மார்க் டெஸ்ட் சீரீஸ். அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு கொஷின் இன்ச் பை இன்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடாத. அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 35 to 40 கொஷின்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மாடல்ஸை வந்து லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் அந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் உனக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுக்குரிய டைம் டேபிள் நான் உனக்கு கண்டிப்பாக தந்துடுறேன். அதுலேருந்து நீ மார்க் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 20 மார்க் டெஸ்ட் சீரீஸ்ன்னு போட்டிருக்கீங்களேன்னு, இது எப்படின்னு நல்லா கவனிச்சிக்கோ. இதில் 5 வந்து கெமிஸ்ட்ரி, 5 வந்து ஃபிசிக்ஸ், 5 வந்து பயாலஜி.
10 வந்து பயாலஜி. இதுக்கானது. இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஷெட்யூல் நாங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தாரேன். அதுபடி தான் மார்க் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணலாம். பட் அதுக்கு பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அந்த லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க் டெஸ்ட் ரிசீட் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரி பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகேவா? இது ஒரு சின்ன ஒரு இதுக்காண்டி தான் இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ரீநீட் கொஷின் பேப்பர்லாம் லீக் ஆகலை. தைரியமாக உட்காந்து உன்னோட எக்ஸாமை படி. நம்மளோட கிளாஸஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். May 17 ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதோட 3 days கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 3 டேஸில் நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஹோல் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ட்ராவல் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிடும். ஓகேவா? இந்த வீடியோ, இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் இந்த எல்லா மார்க் டெஸ்ட்டும் எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கப்போ. எவ்வளோக்கு நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்களோ அவ்வளோக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த சின்ன மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணுங்கிறக்காண்டி தான் இந்த இது. ஓகேவா? தேங்க்யூ.